தினமொரு வசனம். மார்க்கு 6வது அதிகாரம் 3வது வசனம். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? என்று சொல்லி அவரை குறித்து இடறலடைந்தார்கள். சிலருக்கு பசியோ சாப்பிட வேண்டும் என்ற ஆசையோ தோன்றுவதில்லை. அவர்கள் சாப்பிட்டாலும் ஒரு கட்டாய கடமையாக சாப்பிடுவார்களே அன்றி விருப்பத்துடன் சாப்பிட மாட்டார்கள். இது ஒரு விதமான நோயின் விளைவாக ஏற்படுவதாகும். வேறு சிலர் எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். சாப்பாடு என்றாலே பறப்பார்கள். ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதற்குரிய ஒரு ஆரோக்கியத்தை அவர்களின் சரீரத்தில் பார்க்க முடியாது. இதுவும் ஒரு வகை நோயின் பின் விளைவாகும். இதுபோலவே ஆவிக்குரியவர்கள் என்ற பெயரில் அறியப்படும் அநேகருக்கு வேத வார்த்தைகளை படிக்க வேண்டும் என்ற விருப்பமோ, சிந்திக்க வேண்டும் என்ற வாஞ்சையோ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற விருப்பமோ ஒருபோதும் ஏற்படாது. அப்படி படித்தாலும் கேட்டாலும் ஒரு பக்தி கடமைக்காக இருக்குமே அன்றி உண்மையான வாஞ்சையால் இராது. அவ்விதமே சிலர் எப்போதும் வேதம் படிப்பார்கள், நிறைய பிரசங்கங்கள் கேட்பார்கள், எங்கே கூட்டம் எங்கே ஜெப கூடுகை என்று ஓடுவார்கள். ஆனால் ஒருபோதும் கேட்ட சத்தியத்தின்படி வாழ மாட்டார்கள். இந்த 2 விதமான பலவீனமான நிலைகளும் சரியான மனந்திரும்புதலையும் மறுபிறப்பையும் காணாததன் விளைவாகவே தோன்றுகிறது. நமக்கு ஒரு உணவு ஐட்டம் மிகவும் பிரியமாய் இருந்தால் அதற்காக நாம் அதிகமாக செலவிடவும் அதனை பெற்றுக்கொள்ள சிரமப்படவும் தயங்க மாட்டோம். அதுபோலவே கர்த்தருடைய வேதம் நம்முடைய ஆத்துமாவிற்கு பிரியமாய் இருந்தால் அதற்காக நாம் அதிக ஆர்வம் காட்டுவோம். இந்நாட்களில் அற்புதம், அதிசயம் என்றால் ஓடி செல்லுகின்ற பலர் கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை கேட்க போதிய ஆர்வம் காட்டுவதில்லை. உண்மையான இரட்சிப்பின் அனுபவம் இல்லாமையே இதன் காரணம். உண்மையான மனம் திரும்புதலை கண்டு கர்த்தருடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்காக மிகுந்த தாகமுடையவர்களாகவே இருக்க முடியும். குழந்தை பாலுக்காக அழுவது போல கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக அவர்களின் ஆத்துமா அழும். அதுபோல மறுபடியும் பிறந்தவர்கள் கேட்ட சத்தியத்திற்கு ஏற்ற பரிசுத்த ஆரோக்கிய நிலைகளை தங்களிடம் காணாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் மனம் திரும்புதலின் மூலம் அவர்களிடம் வந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான வாஞ்சைகளை அவர்களுக்குள் உருவாக்குகின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆத்தும ரட்சிப்பின் மீது பிரியமுள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.